தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விருதுநகரில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ரா ஆனந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதலில் அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழுநோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்தவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். முக்கிய நிகழ்வாக தேசபந்து மைதானத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி நகராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. நிறைவாக ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் மருத்துவத்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழுநோய் இல்லா மாவட்டத்தை உருவாக்க உறுதியேற்றனர். ஏற்பாடு செய்து அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன். தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது. ஆரம்பநிலை சிகிச்சை தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒழிக்கக்கூடாது என்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. சிஸ்டர் ஒழிப்பேன் என்று அலட்சியம் வேண்டாம். உணர்ச்சியற்ற தேமல் தொழுநோயின் ஆரம்ப அறிகுறி. கைகள் இடையட்டும். தொழுநோயை முற்றிலும் குணப்படுத்தும் ஆரம்பநிலை சிகிச்சை தொழுநோயை முற்றிலும் குணப்படுத்தும். ஆரம்பநிலை